என்னம்மா முடிவெடுத்த? அப்பா ஆரம்பித்து விட்டார். இனிமேல் விடமாட்டார். அம்மாவும் சேர்ந்து கொள்வாள். ஏன், ஊர் உலகமே ஏதோ இதை விட்டால் அவர்களுக்கு வேறு பிரச்சனையே இல்லை என்பது போல், உன் பொண்ணுக்கு என்ன வழி செய்யப் போற என்று தொணதொணக்க ஆரம்பித்துவிடும். இவர்களுக்கெல்லாம் பெண் என்பவளை சுதந்திரமாக விட்டுவிடக்கூடாது. யாராவது ஆண் என்று ஆணவம் பிடித்து திரிபவன் கையில் ஒப்படைத்தே தீர வேண்டும். பாதுகாப்பு, சமூக அந்தஸ்து என்று பெண்மையை அடக்கி அடிமையாக்கியே தீர வேண்டும் என்று அப்படி ஒரு அவசரம். இந்த அவசரத்திற்கு நான் துளியும் அசையப் போவதில்லை. ஏனென்றால் இதனால் பாதிக்கப்பட்ட சூடு கண்ட பூனையாய் முதல் திருமணத்தின் தண்டனையாக சென்ற 4 ஆண்டு காலமாக பெங்களூருக்கும் சென்னைக்குமாக பெற்ற குழந்தையுடன் அலைந்து ஒரு வழியாக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நிலையில் உள்ளவள் நான். இன்னும் 2 ஹியரிங்கிலே ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிடும்னு வக்கீல் சொல்லிட்டாரு. இப்பவே பார்க்க ஆரம்பிச்சாதான் நல்லது. மறு திருமணத்திற்கென்றே தனியா மேட்ரிமோனி எல்லாம் இருக்கு. நீ சரின்னு சொல்லு, உனக்கும் வயது ஏறிக்கிட்டே போறது என்று தொடர்ந்தார் அப்பா. கொஞ்சம் என்னை ஃப்ரீயா விடுப்பா. வக்கீல் கிட்ட சொல்லி முதல்ல இந்த கேஸ்ல இருந்து விடுபட்டு தொலையறேன். அப்புறம்தான் அடுத்து கவலைப்பட முடியும் என்று அவர் வாயை அடைத்தேன். வயதை வைத்து மிரட்டத் துவங்கினார் அப்பா. இதே எச்சரிக்கையால்தான் 5 வருடத்திற்கு முன் என்னை கலங்கடித்தனர். அப்பொழுது 24 வயசே. இவர்களுக்கு பெரிய வயதாக உறுத்தியது. இப்பொழுது 2ஆம் கல்யாணம் என்பதற்கும் அந்த வயதையே காரணம் காட்டி அச்சுறுத்துகின்றனர். செக்ஸ் என்பதையும் மீறி ஒரு திருமணத்தில் எத்தனை ஆனந்த அம்சங்கள் உள்ளன. பரஸ்பரம் அன்பு, அனுசரணை, ஒருவருக்கொருவர் பிறர் உணர்வுகளை மதிப்பது, விட்டுக் கொடுப்பது என்று எத்தனையோ. இதில் ஒன்றுமே தெரியாதவனாய், தெரிந்திருந்தாலும் வேண்டுமென்றே காட்ட மறுப்பவனாய் ஒரு மிருகத்திடம் மாட்டிக்கொண்டு 4 ஆண்டு காலங்கள் அவஸ்தைப்பட்ட அனுபவம் எனக்கு ஒரு பாடமாகி இருந்தது. முதல் திருமணத்தின் பயன் இந்த பாடம் மட்டுமே என்பதாக என் வாழ்க்கை விதிக்கப்பட்டு விட்டது. நயமாக கேட்டும் கெஞ்சியும் பார்த்தாயிற்று. மாதம் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் வேலையை கல்யாணமான ஒரே வாரத்தில் விட சொன்னான். காரணம் சொல்லவில்லை. ஆனால் புரிந்தது. சுதந்திரமான சம்பாத்தியம் என்னை அவனால் அடக்கப்படுவதற்கு தடையாய் இருக்கும் என்று எண்ணுவது புரிந்தது. சரி, விட்டுக் கொடுக்கலாம் என்று வேலையை விட்டபொழுதும் பரிவு தெரியவில்லை. இவனிடம் அத்தியாவசியத்துக்கெல்லாம் கையேந்தி இந்த மாத காஸ்மெட்டிக் வாங்கணும், பணம் இருந்தா கொடுங்க என்று நான் யாசகம் செய்ய வேண்டும். அதில் ஒரு கொடூர திருப்தி. அதோடு நில்லாமல் அந்த கோரிக்கையை காதில் வாங்காதது போல் நிராகரித்து என்னை அவன் பின்னால் அலைய வைப்பான். கடைசியில் பிச்சைக்காரியாக அவன் தூக்கி எறிவதை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனைவியாக ஒப்பந்தம் ஆகியவளை இப்படி ஒரு அடிமைத்தனத்திற்கு ஆளாக்குபவனே ஆண் என்பது அவனுடைய ஆணவ நினைப்பாய் இருந்தது. அந்த நினைப்பு பெற்றவர்களால் அவனுக்கு ஊட்டப்பட்டு அடிக்கடி உணர்த்தப்பட்டு கொண்டே இருந்ததில் அடக்கி வைத்திருந்த என் தன்மானம் வெடித்தது. உங்க அப்பா கிட்ட கேட்டுத்தான் இதை வாங்கி தரணுமா? ஏன் உங்க பொண்டாட்டிக்கு ஆசையா நீங்களே வாங்கி கொடுக்க கூடாதா என்று உரிமையாய் கேட்டதில் என்னை எதிர்த்து பேசாதே என்று எச்சரிக்கை விடப்பட்டது. உங்க அம்மா அப்பா சொல்றதை கேட்டு ஆடற என்று அவன் செய்து கொண்டிருப்பதை என்மேல் பழியாக போட்டு நான் என் வீட்டு சொந்தங்களிடம் பேசவே கூடாது என்ற தடையை விதிக்க ஆரம்பித்த போது என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. நானும் எதிர்க்க ஆரம்பித்தேன். தினமும் சண்டையும் வாக்குவாதமாக வாழ்க்கை போய்க் கொண்டிருந்தது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ என்று பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும் அட்வைஸ் எனக்கும் கிடைத்தது. என்னால் எனக்கு நியாயமாக பட்டதை கேட்காமல் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியவில்லை. இதனால் ஆணின் அகராதியின்படி அடங்காதவள், எடுத்தெறிந்து பேசுபவள், சொன்னதை கேட்காதவள் என்ற வகையில் அர்த்தம் கற்பிக்கப்பட்டேன். இதற்கும் மீறி அவனுடைய செக்ஸ் உரிமையை அவன் என்னிடம் நிலைநாட்டாமல் இல்லை. குழந்தை உண்டானது. குழந்தை பிறந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று என் பெண்மை நினைக்க, இத்தனை நாள் திமிராய் திரிஞ்சியே, இப்போ குழந்தைய பெத்துட்டா அடிபணிந்துதானே ஆகணும் என்று அதையும் அவனுடைய அடக்குமுறைக்கான
உபாயமாக்க கீழ்த்தரமான ஆண்மை எகத்தாளமிட்டது. நான் ஆம்பளை, ஈஸியா இன்னொரு கல்யாணம் செய்துக்குவேன். நீ ஒரு குழந்தையோடு அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று பயம் காட்டி பணிய வைக்க முயற்சி செய்தான். அவனுடைய முக்கிய நோக்கமே என்னை எப்படியாவது அடிமைப்படுத்திவிட வேண்டும் என்பதாகவே தெரிந்தது. ஒரே ஒரு முறை வந்ததோடு சரி, தன் குழந்தையை கூட இன்னொரு முறை பார்க்க வராமல் அதன் மூலம் என்னை நோகடித்து பார்த்தான். உன் குழந்தையை பார்க்க கூட ஆசை இல்லையா என்று கேட்டதற்கு, என் குழந்தையான்னு சந்தேகமாய் இருக்கு என்றான். அது வேண்டுமென்றே என்னை உரசி பார்க்க விடுத்த அம்பு என்று எனக்கு தெரியாமல் இல்லை. குழந்தைக்கு பெயர் வைக்க வந்த பொழுது, அசல் உன்னை மாதிரியே உரிச்சு வச்சிருக்கான் உன் பிள்ளை என்று அவன் அம்மாவே என் கற்பிற்கு உறுதி கூறியாகிவிட்டது. இருந்தாலும் இப்படி ஒரு அமில வார்த்தைகள் என்னை அவன் காலடியில் கிடந்து அடிமைப்படுத்துவதற்கு வீசப்படுவது என்று புரியாமல் இல்லை. குழந்தை பிறந்து 6 மாதங்களில் அவனுடைய கடைசி அஸ்திரம் உபயோகப்படுத்தப்பட்டது. தான் பெற்ற குழந்தையோடு தன் மனைவியை ஆசையாக எதிர்பார்க்கும் ஒரு சராசரி கணவனாக இல்லாமல் என்னை பற்றி இல்லாத அவதூறுகளை சுமத்தி 8, 9 பக்கங்களில் இதனால் ஏன் உன்னை விவாகரத்து செய்யக்கூடாது என்ற ரீதியில் வக்கீல் நோட்டீஸ் வந்து விழுந்தது. இது போன்றவைகள் எல்லாம் பழக்கப்படாத என் குடும்பம் பதறிப்போனது. இப்படி பதறி அடித்து ஓடி வர வேண்டும் என்பதுதான் இந்த அஸ்திரத்தின் நோக்கம் என்பதில் நான் தெளிவாக இருந்ததால் அதற்கு இடம் கொடுக்காமல் அவன் புகார்கள் அனைத்துக்கும் வக்கீலை தேடி கவுண்டர் கொடுத்து குழந்தையும் கையுமாக பெங்களூருக்கு சென்னையிலிருந்து 3 வருடங்களாக அலைந்தாயிற்று. ஒவ்வொரு முறையும் அலைச்சல், ஆபீஸ் லீவ், ரிசர்வேஷன், அப்பாவுடன் பெங்களூரில் லாட்ஜ், வக்கீல், கோர்ட் செலவு என்று பெண்மையை அடிமையாக்கி காட்டக்கூடாது என்பதற்காக முயன்றதில் சோர்வும் விரக்தியுமே மிஞ்சியது. ஆகவே நானும் எதிர்த்து போராட முடியாதவளாய் தோற்க ஆயத்தமானேன். இவன் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லி வாக்குவாதம் செய்து என்னவாகிவிடப் போகிறது? சாக்கடையை விட்டு வெளியேறி விடலாம் என்று பரஸ்பரம் விவாகரத்திற்கு நானும் ஒப்புதல் கொடுத்து சிரமங்களிலிருந்து விடுபட்டு விடலாம் என்று முடிவு செய்து விட்டேன். இந்த முறை பெங்களூர் கோர்ட் செல்வது பரஸ்பர விவாகரத்துக்கு ஒப்புக்கொண்டு ஒப்பந்தம் போட்டு அவனிடம் இருந்து விடுபடவே. எப்பொழுதும் பார்ப்பது போல அன்றும் அந்த கோர்ட்டின் வராண்டாவில் சட்டத்தால் பிரிக்கப்பட்டிருந்த தங்கள் குழந்தைகளை கணவன்மார்கள் ஆசையாக கொஞ்சிக் கொண்டிருக்க, கேஸ் ஹியரிங் முடிந்தவுடன் அதை பிடுங்கிக் கொண்டு போகும் தாய்க்குலங்களை பார்க்க முடிந்தது. தான் பெற்ற பிள்ளை என்ற ஏக்கம் நிறைந்த ஆண்களுக்கும் ராட்சச குணமுடைய மனைவிகளிடமிருந்து இந்த விவாகரத்து என்ற விடுதலை அவசியமாகிறது என்பது எனக்கு புரியாமல் இல்லை. வராண்டாவில் ஓடிய குழந்தையை யாரோ ஒரு வாலிபன் தூக்கிக் கொண்டான். குழந்தை என்கிட்டயே கொஞ்சம் இருக்கட்டுமே என்று கெஞ்சினான். ஓகே என்று அனுமதித்தேன். தன் சொந்த அப்பாவின் மடியில் கொஞ்ச வேண்டிய குழந்தை இப்படி வேறொருவன் மடியில். அந்த யாரோ ஒரு வாலிபன் அணைப்பில் இருந்த என் குழந்தை அப்பானா யாருமா என்று கேட்டுவிடும் காலம் நெருங்கிக் கொண்டு தான் இருந்தது. இப்படி ஒரு ஏக்கமான கேள்விக்கு ஆறுதலாக ஒரு ஆளை காட்டியாக வேண்டும் என்ற நிர்பந்தம்தான் என்னை போன்ற தனிமை தாய்மார்களை ரீமேரேஜ் என்னும் மறுமணத்திற்கு உடன்பட வைப்பதாக அமைகிறது. என் கூட துணைக்கு வந்திருந்த அப்பாவின் மன ஓட்டம் என்னவென்று தெரியாவிட்டாலும் அவர் தன் பேரனை அந்த வாலிபனின் மடியில் பார்ப்பதில் ஒரு ஏக்கம் வெளிப்பட்டது. ஓகே, நான் அந்த வக்கீல் கிட்ட பேசிட்டேன். வர 25ஆம் தேதி விவாகரத்து ஏற்பாடு செய்யலாம் என்றபடி கோர்ட்டில் இருந்து வெளியே வந்த என் வக்கீல் என்னிடம் கூறியபடி அருகே வந்தார். என்னிடம் கூறிக்கொண்டிருந்தவரின் பார்வை குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்த அந்த வாலிபனிடம் திரும்பியது. ஹலோ பிரபு, உங்க கேஸ் ஃபார்மாலிட்டி எல்லாம் ஓவர். பெட்டிஷனர் உள்ளே தான் இருந்தாங்க. எல்லாமே அக்ரீட். அடுத்தது ஜட்ஜ்மெண்ட் தான் என்றபடி அவனிடமும் அவர் பேசியதை நான் வியப்புடன் பார்த்தேன். இவரும் என் கிளைண்ட் தான். அப்போ பிரபு, நான் இவங்களை அழைச்சிக்கிட்டு ஆபீஸுக்கு என் காரிலே போறேன். நீங்களும் சில பேப்பர்ஸ்ல சைன் பண்ண வேண்டியிருக்கு. வர முடியுமா என்று அந்த வாலிபனை கேட்டார். மடிவாளா வரை போகணும்.
அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்றவன் அவனிடம் ஒட்டிக்கொண்ட குழந்தையை பிரிய மனமில்லாதவனாக என் அப்பாவிடம் தந்துவிட்டு கிளம்பினான். அட்வொகேட் தன் காரை செலுத்தியபடி பேசத் துவங்கினார். அது என்னவோ தெரியலம்மா, என்கிட்ட வர கிளைண்ட் எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்காங்கம்மா. நீ என்னடானா உன் புருஷன்னு சொல்றவன்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வேண்டாம், விவாகரத்து கொடுத்துட்டு விலகிடுறேன், என் குழந்தைங்கிற சொத்து ஒன்னே போதும்னு சொல்ற. இப்போ கோர்ட்டிலே பேசினேனே பிரபு, அவனும் நான் பெட்டிஷனர் என்ன கேட்டாலும் கொடுத்துடுறேன்னு சொல்லி 30 லட்சம் ரூபாயும் அதை தவிர ஜீவனாம்சம் மாசம் மாசம் எத்தனை கிளைம் பண்ணினாலும் கொடுத்துடுறேன்னு சொல்றான். என்னை பிடிக்காதவளை நான் கம்பல் பண்ணி வாழ சொல்ல மாட்டேன், கேட்டதை கொடுத்துட்டு விலகிறேன்னு ரொம்ப சாதுவா பேசுறான். அத்தனை அடிபட்டுட்டான். இவன் ஒய்ஃப் ஒரு பஜாரி, நிஜமாகவே யாரும் அவளோடு வாழ முடியாது. கண்கூடா எனக்கே அந்த பொண்ணு கிட்ட பேசுற போது தெரிஞ்சுது. அந்த வாலிபனை பற்றி விவரித்தபடி காரை தன் ஆபீஸுக்கு ஓட்டி சென்றார் அட்வொகேட். அட்வொகேட் ஆபீஸில் நுழைந்தோம். எனக்காக ஃபைலை தன் உதவியாளரிடம் தயார் செய்யும்படி கூறிவிட்டு எங்களிடம் திரும்பவும் பேச்சு கொடுத்தார். அப்போ உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்று என் தந்தையிடம் கேட்க ஆரம்பித்தார். ஒரு நல்ல பையன் கிடைச்சா ரீமேரேஜ் பண்ணி வச்சிடலாம்னு தான். வாழற வயது இல்லையா என்று அப்பா ஆதங்கப்பட்டு பேசினார். நாங்கள் இருவரும் அறையிலிருந்து வெளியே ஹாலில் வந்து உட்கார்ந்தோம். விவாகரத்து பெறப்போகும் எனக்கு பிற்கால வாழ்க்கை என்பது குழந்தையின் நலனை கருதியே அமைத்துக் கொள்வதாய் இருக்க வேண்டும். விவாகரத்து பெற்ற சில ஆண்கள் இந்த குழந்தையை என்னுடைய வீக் பாயிண்டாக கருதும் பேர் வழிகளாக அமைந்துவிட்டாலும் ஆபத்து. மேலும் அதில் சில ஆண்கள் அடிப்பட்ட பாம்பு போல் மறுமணம் புரியும் பெண்ணை மோசமாக எதிர்கொள்ளும் சுபாவம் கொண்டிருந்தால் திரும்பவும் பிரச்சனைதான். குழம்பியபடி உட்கார்ந்திருந்தேன். குழந்தை யாரை பார்த்தோ கதவை நோக்கி ஓடினான். அங்கே பிரபு தன் ஷூவை அவசரமாக கழற்றி குழந்தையை வாரி அணைத்துக் கொண்டான். 1 மணி நேரமா குழந்தை ஞாபகம்தான் சார். இதோ அட்வொகேட் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்டா செல்லம் என்று குழந்தையை அப்பாவிடம் கொடுத்துவிட்டு உள்ளே சென்றான். அப்பா, இவரோட அட்ரஸை கேட்டு வாங்கிக்கோங்க என்றேன் என் தந்தையிடம் தடாலடியாக. கொஞ்சம் யோசித்த பின் புரிந்தவர் போல் பேசலானார். உனக்கென்ன பைத்தியமா? அவன் ஆண்மையற்றவன்னு அட்வொகேட் சொன்னது காதிலே விழலையா? விவாகரத்து ஆன வேற பையன்கள் கிடைக்காமலா போகும்? கிடைக்கலாம்பா. ஆனா அதுலயும் அடிப்பட்ட பாம்பாய் சில ஆண்கள் மறுமணம் செய்துக்கிற பொண்ணை ஆட்டி வைக்கணும்னு வன்மமாய் இருந்தா என்ன ஆகும்? ஆனா பிரபு அப்படி தெரியல. சூடு கண்ட பூனையாட்டும் அவனுடைய அனுபவம். அதனால அவன்கிட்ட ஆறுதலான ஆண்மையை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். சலனமின்றி கூறினேன். அது சரி, அவனை புருஷனா எப்படி ஏத்துப்பேன்னு சொல்ற? எனக்கு வேண்டியது புருஷன் இல்லை, என் குழந்தைக்கு ஒரு தகப்பன். அதுக்கான முழு தகுதி அவன்கிட்ட இருக்கிறதா என் மனசுக்கு படுது என்றேன் தீர்க்கமாக. அட்வொகேட் அறையிலிருந்து வெளியே வந்த பிரபுவிடம் மறுபடியும் போய் குழந்தை ஒட்டி கொண்டது. நான் தடுக்கவில்லை. அப்பாவும் தான். பிரபுவை எனக்கு முயற்சிக்க அவரும் தீர்மானித்திருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.